பேக் டு த சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கியூஎல் இன்ட்ரடக்ஷன். என்னடா புதுசாக எஸ்கியூஎல் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா நம்ம வந்துட்டு புதுசாக வந்து ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சீரிஸ் அப்படின்னா எஸ்கியூஎல், அதுதான் அந்த சீரிஸோட பேர். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எஸ்கியூஎல் வந்துட்டு ஒரு பிகினராக, அதாவது அவுட் டு ட்ரெயின் அ பிகினர், அவுட் டு ட்ரெயின் அ டிராகன் அப்படின்ற மாதிரி ஒரு பிகினரை வந்து எஸ்கியூஎல் வந்து எப்படியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும், அது நெக்ஸ்ட் திங் வந்து அது எப்படிலாம் ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த கம்ப்ளீட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் தென் 98% வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி மறக்காமல் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோலீக்ஸ் அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஓகே, get in the video. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்கியூஎல் இந்த இதில் இன்ட்ரடக்ஷன்ல என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு எஸ்கியூஎல், அதாவது இந்த வீடியோ, அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது ஒய் டேட்டா பேஸ் தான் நெசசரி, ஸோ அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு ஓவர் த பீரியட், ப்ளஸ் எதனால வந்து நம்ம டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தோம் அப்படின்றது தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ உங்களோட ஜேர்னியில் MySQL அப்படின்றது எங்கே ஃபிட் ஆகும் அப்படின்றது. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நார்மல் எதுவுமே தெரியாமல், அதாவது இந்த ஒரு சீரீஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஜீரோ கோடிங் நாலேஜ் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதாவது எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே ப்ரேயராக எனக்கு கிடையாது, நான் எங்கேயுமே அதை பற்றி படிச்சதே இல்லை, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைனாலுமே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அட் த ஸ்டார்ட், அதாவது ஒரு எஸ்கியூஎல்னா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், இதுலேருந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் பிகினர் டு ப்ரோ சீரீஸாக வந்து இது இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்றது வந்துட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அந்த எங்கேருந்து வந்ததை பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டேட்டாபேஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அப்படின்றதே ஒரு புது டேர்மாக இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம இருக்கிற அந்த இது எரால வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்ன்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், டேட்டாபேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கிற இடம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்க்குற ரீல்ஸு, ஸோ போஸ்ட்டு, ஸோ கமெண்ட்ஸ், லைக்ஸ், உங்களோட ப்ரொஃபைல் டேட்டாஸ், அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ், இது எல்லாமே எங்கே இருக்கும்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் ஆகிற அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிற பேஸ், அந்த ஒரு இடத்த தான் நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டாக, அதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கிற பிளேஸ் தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து டேட்டா பேஸ்லாம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ டேட்டா பேஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃபைல்ஸ், லெட்ஜர்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் டேட்டா பேஸ்ன்றதை கொண்டு வந்தோம் அப்படின்றது எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் இல்லாமல் வித்தவுட் டேட்டா பேஸ் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஒரு சர்ச் ஃபர்ஸ்ட் இந்த வந்து ஒரு மெயின் திங். அதாவது ஒரு டேட்டா பேஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70%க்கான இதோட ஸ்டார்டிங் எதனாலனா இந்த விஷயத்தினாலன்னு சொல்லலாம். அதாவது சர்ச். இப்போ வந்து ஒரு லெட்ஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து அதில் வந்து ஒரு 1000 பீப்புளோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் இப்போ நான் ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ அந்த பர்சனோட டீட்டெயில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்தால் ஈஸியாக கிடச்சிரும். செகண்ட் பேஜ் அப் டு ஒரு 5th பேஜ் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஈஸியாக கிடச்சிரும். இதே வந்து ஒரு 100 பேஜ் இருக்கிற ஒரு லெஜரில் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு 56th 68th அந்த பேஜில் இருக்குது அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். ஸோ ஒரு பேஜாக நம்ம வெரிஃபை பண்ணிட்டே வரணும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ இது ஒரு விஷயம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆக்சஸ். அதாவது இப்போ ஒரு லெஜர் இருக்கு, இப்போ இந்த 500 பேஜ் 1000 பேஜ் இருக்கு, 100 பேஜ் இருக்கு அப்படின்னும் போது 10 பேஜாக ஒருத்தரால் கொடுத்து பார்க்க வைக்க முடியாது. ஏன்னா ஒரு லெஜர்ன்றது ஒரு புக்காக இருக்கும். அந்த புக்கை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியாது. இதே வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னும் போது நம்ம க்ளவுன் பண்ணலாம். அதாவது க்ளவுன் போது ஒரே டைம்ல மல்டிபிள் பீப்புள் வந்து சர்ச் பண்ண முடியும் வேற சிஸ்டம்ல இருந்து.
ஸோ அது இன்னொரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டூப்ளிகேஷன் அண்ட் இன்கன்சிஸ்டன்சி. டேட்டா டூப்ளிகேஷன்றது நம்ம முன்னாடி சொன்ன ஒரு டேட்டாவை நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் கிட்ட கொடுத்து அதை நம்ம ஆக்சஸ் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இன்கன்சிஸ்டன்சின்னும் போது இப்போ வந்து நான் இங்கே ஒரு லெஜர் வச்சுருக்கேன். நான் வந்து எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கேன். இன்னொரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கார். இப்போ நான் இங்கே ஒரு டேட்டா வந்து புதுசாக ஒரு எம்ப்ளாயி இல்லை யாரோ ஒருத்தர் ஹையர் பண்ணுறேன், அவங்க டேட்டாவை ஆட் பண்ணுறேன்னா இப்போ அவங்க பெங்களூரில் இருக்கவங்களுக்கு அந்த டேட்டாஸ் வந்து இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், எய்தர் இங்கே இருக்கவங்க பெங்களூருக்கு போயிட்டோ இல்லை பெங்களூர் இருக்கவங்க சென்னைக்கு வந்துட்டோ அந்த டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணிட்டு போகணும். இப்போ இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பாருங்கள். அப்போது பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 700 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய ட்ராவல் பண்ணி வந்து போனோம்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இதுவுமே ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு செக்யூர். இப்போ இதே வந்து ஹார்ட் டிரைவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சில டைம் வந்து ஹார்ட் டிரைவ் வந்து கரப்ட் ஆயிடுச்சு, இல்லை வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த ஹார்ட் டிரைவ் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு, இல்லை ஷார்ட் சர்க்யூட்ல தீஞ்சு போச்சுனாலுமே நம்மளால டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவே ஒரு லெஜர் இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம டேட்டாஸ் எடுக்கவே முடியாது. ஓகே, அதாவது செக்யூர் பண்ணுறது ரொம்பவே ஒரு இது. செக்யூர்ன்றது இந்த ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா தெஃப்ட் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ லெஜரை ஈஸியாக நான் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாமும் வந்து ஏன் நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ்ன்றது கான்செப்ட்க்கு வந்தோம். இது டேட்டாபேஸ் இல்லாதனால நமக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்றதெல்லாம். ஸோ இதில் அதே மாதிரி இதில் இருக்கிற அந்த ட்ராபேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த ஒரு அதெல்லாம் வந்து ஓவர் கம்பெனி வந்து சென்ட்ரலைஸ் டேட்டாஸ் வருது. இப்போ வந்து ஒரு இடத்துல இப்போ பெங்களூரில் ஒரு டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு அதோட ஐபி அட்ரஸ் ப்ளஸ் கிரெடென்ஷியல்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் போதும், நான் ஓவர் த வேர்ல்டு எங்கே வேணால் நல்லா அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் கொரியிங், அதாவது சர்ச் என்னால் ஈஸியாக பண்ணி பார்க்க முடியும், அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி. டேட்டா இன்டெகிரிட்டின்னும் போது இப்போ அங்கே ஒருத்தங்க பெங்களூரில் டேட்டா ஆட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் நான் இங்கே அதை அப்படியே பார்த்துக்கலாம். அவங்க ஜஸ்ட் அதை அந்த டேட்டா அவங்க சேவ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, செக்யூரிட்டின்னும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக செக்யூர் பண்ணிடும். ஏன்னா இது வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ் வந்து எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதுக்கான ரீசன். ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ்னால் என்ன? ஓகே, ஸோ இப்போ டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து டேட்டாபேஸ். அதை நம்மளால ஈஸியாக ஆக்சஸ், மேனேஜ் அண்ட் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு டேட்டாபேஸோட சிம்பிள் வந்து டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்ன பார்க்கலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸு, இகாமர்ஸ் ஆர்டர்ஸ், அப்புறம் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான இடத்துல வந்து எக்ஸாம் வந்து தேவைப்படும். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா thousands of millions of டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்போ thousands of millions of டேட்டாஸையும் நம்ம ஒரு பர்டிகுலர் யூஸரோட டேட்டா வேணும்னா ஈஸியாக ஒரு query மேக் பண்ணி, queryன்றது என்னன்னா அதுலேருந்து நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு அந்த லாங்குவேஜோட இதை தான் நம்ம வந்து queryன்னு சொல்லுவோம். அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஈஸியாக நம்ம வந்து அதுலேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்கியூஎல் படிக்கிறது மூலிமா நமக்கு என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது, ஐடியில் வந்து எஸ்கியூஎல் டாப் 3 டிமாண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா அனாலிசிஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கிளவுட் கம்ப்யூட்டிங் இது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். டேட்டாபேஸ் இல்லாமல் இது எதுவுமே ரன் ஆகாது. இதுன்னு மட்டும் இல்லை, இப்போ நம்ம த்ரூ அவுட் இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இன்டர்நெட்க்கு வந்து அந்த இன்டர்நெட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குன்னா ஜஸ்ட் அந்த இன்டர்நெட்லேயே அந்த விஷயம் இல்லை, அது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த இடம் வந்து டேட்டாபேஸ். ஸோ அப்போ டேட்டாபேஸ்ன்றது தான் இன்டர்நெட்டோட கோர். ஸோ இப்போ டேட்டாபேஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கவே முடியாது. ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் இந்த டேட்டாபேஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இதில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அதுதான். கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஏஐயில் வந்து எப்படி தெரியும் எந்த மாதிரியான இடத்துல வரும் அப்படின்னா இப்போ ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணுற எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அதெல்லாம் எங்கே இருக்கும்னா அதுவும் ஒரு டேட்டாபேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஒரு ஐடியா, ஸோ அதாவது ஒரு ஐடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது இது வந்து ஒரு கோட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எவ்ரி கிரேட் சாஃப்ட்வேர் ஆர் அ ஸ்டார்ட் அப் பிகின்ஸ் வித் அன் ஐடியா. ஓகே, பட் ஐடியாஸ் நீட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா டு க்ரோ. ஒரு ஐடியான்றது ஜஸ்ட் ஐடியாவாக வச்சுருந்தோன்னா நம்மளால அதை
எடுத்து பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வரணும். இப்போ நான் வந்து என்ன வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு நான் ஒரு கேலண்டர் போடணும். நான் வந்து இப்போ டே 1 இது பண்ண போகிறேன், டே 2 இது பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 புஷ்அப்ஸ் பண்ண போகிறேன், 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க போகிறேன். அது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா MySQLன்றது உங்களுக்கு வந்து ஒரு ரா டேட்டாவை மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ நிறைய ஆப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட டெய்லி ஷெட்யூல்ஸை வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம், அது ரிமைண்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு டேட்டா, அது அந்த இடத்துலையுமே உங்களுக்கு இந்த டேட்டா பேஸ் அப்படின்றது தான் வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த MySQL அப்படின்றது, அதாவது இப்போ இந்த டேட்டா பேஸ்ன்றது காமன், இதில் ஒன் ஆஃப் த டேட்டா பேஸ் வந்து MySQL. இந்த MySQL எங்கெங்கெல்லாம் இன்னும் ட்ரஸ்ட்வர்தியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நார்மல் கம்பெனிலேருந்து ஒரு பெரிய பெரிய MNC கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா MySQL இன்னுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாமே இதை ட்ரஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இட் கனெக்ட்ஸ் டெவலப்பர்ஸ், பிஸ்னஸ் அண்ட் யூசர் வேர்ல்டு வைட்ஸ். ஸோ வேர்ல்டு வைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா MySQLன்றது வந்து இருந்து தான் இருக்குது. ஸோ இப்போ டேட்டா பேஸ் அப்படின்றதுக்கான ஒரு ஷேர் இருக்குது குளோபலாக, அதாவது ஷேர் மார்க்கெட்டில். அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா MySQL வந்து 40 to 44% ஆஃப் ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அதை இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம் அடுத்த ஸ்லைடில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SQLன்றது ஒரு காமன் லாங்குவேஜ். அதாவது இப்போது டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ MySQL நம்ம பார்க்க போகிறோம் சொன்னேன். இந்த மாதிரி Oracle இருக்குது, நிறைய அப்புறம் போஸ்ட்கிரேஸ், நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா SQL அப்படின்றது, அதாவது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பார்ட் 1 வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக டெக்னாலஜி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை கோலிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க. ஸோ அதே மாதிரி மறக்காமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஸோ பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டைம். பாய். அதே மாதிரி இந்த ஒரு PDF இந்த இது வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் மேக் வச்சுக்கணும் அப்படின்னா அங்கே உங்களால் அதை பண்ண முடியும். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.